என்ன யோக்கியதை இருக்கு? சட்டப்படி செய்ய முடியுமா? எல்லாருக்கும் அதான. இங்க உள்ள பெரும்பாலான கோயில்கள் எப்படி மாற்றப்பட்டது? பௌத்த கோயில்கள், சமண கோயில்கள் அத்தனையும் மாற்றி வச்சிருக்கோம். திருப்பரங்குன்றத்துல 7 வழிபாட்டு முறை இருக்கு. இஸ்லாமிய வழிபாட்டு முறை, இந்து வழிபாட்டு முறை, தமிழ் கடவுள் வழிபாட்டு முறை, நாட்டார் வழிபாட்டு முறை, சமண வழிபாட்டு முறை, தாய் வழிபாட்டு முறை. 7 வழிபாட்டு முறை 1500 வருஷமா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. பிஜேபி காரன் வந்தாதான் பிரச்சனை. மதுரை சித்திரை திருவிழா நடக்குதுங்க. 15 லட்சம் பேர் கூடுறாங்க மதுரையில். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான். அழகர் ஆத்துல இறங்குற இடத்துக்கு அந்த பக்கம் நெல்பேட்டை முழுக்க இஸ்லாமியர்கள், இந்த பக்கம் கோரிப்பாளையம் முழுக்க இஸ்லாமியர்கள். என்னைக்காவது யாராவது எல்லாரும் மூத்தவங்க என்னைக்காவது பிரச்சனை வந்திருக்கா? ஒரு 15 பேர் ஒரு விநாயகர் சிலை ஊர்வலத்தை வச்சா எவ்வளவு போலீஸ், எவ்வளவு பிரச்சனை. அப்ப இந்துக்கள் சாதாரண மக்கள் என்பது வேறு, இந்த மதவரி கூட்டம், சங் பரிவார் கூட்டம் என்பது வேறு. நம்ம கூட்டத்தோட இன்னைக்கு பேசுறோம். இந்து மக்களை என்னைக்காவது நம்ம விமர்சனம் பண்ணி ஏதாவது பேசியிருப்போமா? கிறிஸ்தவ மக்களை பேசியிருப்போமா? வேற யாராவது பேசியிருப்போமா? நான் வருஷம் பூரா இஸ்லாமியர்கள் மேடையில் ஏறிக்கிட்டு இருக்கேன். எல்லா போராட்டத்திலும் இருக்கிறோம். ஒரு இடத்துல கூட யாரும் கண்ணியக்குறைவாக பேசுனது கிடையாது. எப்படி பேசுறான்?